முன்னாடி ஹலோ மக்களே, நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம்னா புடலங்காய் வந்து சிப்ஸு போடுறது எப்படின்னு பார்த்து போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா மணக்காடு மசாலா ஆட் பண்ணுறோம். அப்புறம் 2 முட்டை ஆட் பண்ணுறோம் மக்களே. அடுத்தது அரிசி மாவு மக்களே. அடுத்தது கொஞ்சம் மைதா வந்து ஆட் பண்ணுற மக்களே. மைதா வந்து எதுக்குன்னா வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுற மக்களே. அடுத்த கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுற மக்களே. கார்ன்ஃப்ளவரும் வந்து உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மக்களே. அதுக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் ஆட் பண்ணுற மக்களே. அடுத்தது வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுற லைட்டாக, அந்த ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் மக்களே லைட்டாக. அடுத்தது வந்து கரம் மசாலா தூள் லைட்டாக ஆட் பண்ணுற மக்களே. இது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சிக்கன் மசாலா மக்களே. அடுத்தது கரம் மசாலா வந்து எல்லா மசாலாவும் அரைச்சது மக்களே, அதனால் வந்து இதுவும் லைட்டாக ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள், நம்ம வந்து கலருக்காக, அந்த கலருக்காக ஆட் பண்ணுற மக்களே. இதுவும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், கலர் ஒரு ஷேடிங் கொடுக்கும், அதனால் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறோம். ஃபுட் கலர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் அதோட ஃப்ளேவர் தெரியும், பார்த்தாலே அட்ராக்டிவ்ஸே இருக்குங்க. அடுத்தது கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ளேவருக்காக வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணுற மாட்டோம். மட்டன் மசாலா வந்து சீக்ரெட் மசாலா, இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா ஃப்ளேவர் உங்களுக்கு அரோமா தூக்கி கொடுக்க மாட்டோம், நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு போடுற மக்களே. இஞ்சி பூண்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இதான் மக்களே நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது எண்ணெய் ஏட்டு அப்படியே இது கட் பண்ணதுக்கப்புறம் மக்களே வந்து நம்ம தண்ணி ஊற்றி நீங்கள் இது பண்ணக்கூடாது மக்களே. ட்ரையாகவே அப்படியே மசாலா பண்ணி, உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் டைட்டாகிற மக்கள் லைட்டாக தண்ணி தெளித்து யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. காமி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் மக்களே. இப்போ வந்து என்ன பண்ணுன்னா நம்ம லைட்டாக வந்து இது பண்ணணும் மக்களே, லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம்.
ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம சில்லி வந்து எப்படி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மக்களே. அப்படி கம்மியில் அல்ல. ஹாய் ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம சில்லி வந்து எப்படி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மக்களே.